நேத்து போட்ட ஒர்க் அவுட்ல இன்னைக்கு உடம்பெல்லாம் செம்ம வலி. வணக்கம் மாமோய், என் வாழ்க்கை பயணத்தில் இன்று 2ஆம் நாள். காலையிலேயே தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லதாமா அப்படின்னு எங்க தாய்மார் சொன்னாங்க. இனிமே அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். பல்லெல்லாம் தேய்ச்சி முச்சோட நம்ம ஞாயிறு கடைக்கு போயிட்டு ஒரு தரமான காஃபியை போட்டாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தாய்மார் சொன்னாங்க, உங்க நைனாக்கு சரியான வயிறு வலியாமா, போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கினோடான்னு சொன்னாங்க. சின்ன வயசுல அடிச்ச காண்டெல்லாம் இதுல காட்டக்கூடாதுன்னு சமத்த ஒரு தேங்காய் வாங்கி அதுல இருந்து பாதி காசு திருடி நமக்கு தேவையான கொய்யா பழத்தை வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து 2 முட்டை தாச்சு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு மஜாவா ஒரு தலைக்குழியில போட்டு நடப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப நாளா எக்ஸல் கத்துக்கணும்னு ஆசை. அதான் நம்மள போட்டு தூக்கி பேக்ல போட்டுக்கணும். சித்தப்பா ஆபீஸ்க்கு போறோம். போற வழியில சக்கரை கம்மியா ஒரு கரும்பு ஜூஸை போட்டு ஆபீஸ் போய் சேர்ந்தாச்சு. வந்ததும் சித்தப்பு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா போல. எக்ஸல்ல நிறைய இது இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் பேசிக் மட்டும் கத்துக்கோ அப்படின்ட்டு சின்ன சின்ன இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருந்தாரு. சரி நம்ம எத்தனை ஒன்று லேப்டாப்ல கொஞ்ச நேரம் போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸல் பையன் ரொம்ப 7.5 கொடுக்குறான். விடா முயற்சியோட எக்ஸல போட்டு பார்த்துட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து மண்டை சரியான வலி. சரி கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வு எடுக்கலாமே, அந்த சைடு 2 திரும்பி இந்த சைடு 2 திரும்பி ஒரு அரை ஹவர் நல்லா தூங்கி ஏஞ்சேன். சைனா கண்டை போட்டதுக்கு அப்புறம் தக்காளி சோறு நல்லா ஒரு புடி புடிச்சிட்டு நம்ம சித்தப்பு கிட்ட இருந்து ஒரு அழைப்பு, வாப்பா ஒரு காப்பியை போடலான்னு கூப்பிட்டா போல. சரி நம்மள ஒரு காப்பியை போட்டு பயிற்சிக்கு கிளம்பிட்டேன். பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழு கூட சேர்ந்து பேசிட்டு வாமப்பெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி இன்னைக்கு என்ன பயிற்சி ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு இன்னைக்கு கை நீல் பயிற்சின்னு சொல்லிட்டாரு. வந்தவொடனே தலைகளை தொங்க விட்டு அதுக்கேற்ற வாமப்ப கொஞ்சம் பண்ணிட்டு, கை நீலுக்கு முக்கியமான விஷயமே இந்த பேலன்சிங் தான். நம்மளை வச்சு எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு இருந்தா போல. ஆனா கீழே எனக்கு தான் தெரியும் அது எனக்கே வராதுன்னு. அதுக்கப்புறம் சின்ன உரையாட ஆண்டவர்களை பேசிட்டு தம்பி சின்ரா சேர்த்து நான் வீட்டுக்கு சிட்டா பறந்து வந்துட்டேன். வந்தவொடனே சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டேன். இதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு சந்திப்போம். கடுமையா இருங்க மாமே.